சில நாளாவே ஆஃப்லைன்ல இருந்துட்டேன், எல்லாம் நான் மன்னிச்சிடுங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லி இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, இது நம்ம வெட்டி பெயின் பிளாக்ஸ். இது நம்ம 60 நாள் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ. இதான் என் கரண்ட் பாடி கண்டிஷன். இது 60 நாள் கழிச்சு என் பாடி கண்டிஷன் என்னன்னு சொல்லி நீங்க என் வீடியோ பத்தி தெரிஞ்சுப்பீங்க. ஒரு வழியா இந்த 60 நாள் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பா நல்லா போகும்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சேலஞ்ச் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா அது முடிக்காம விட கூடாது. அதுதான் ஒரு பெரிய மேட்டர். அதுலயும் முக்கியமா நம்ம ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில 60 நாள்ல என்ன அளவு வேணா நடக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் நம்ம மசில் டேமேஜ் ஆகும், எதுனா ஒரு பிரச்சனை வந்துனே இருக்கும். ஆனா அந்த 60 நாள் நம்ம உடம்பு வந்து நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோக்கஸா இருக்கணும். பிளஸ் நம்ம மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்ணும்போது நாளையில இருந்து நம்ம சேலஞ்ச் வந்து பெங்களூர்ல தான் கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா இந்த வாட்டி சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் வந்து டேரா போட்டேன். அப்படியே என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு நம்ம ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு நான் வண்டியை தட்டி கிளம்பிட்டேன். இந்த சேலஞ்ச் கிளம்பிட்டு பலத்தை யோசிச்சேன். ஏன்னா முக்கியமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிராவலிங் டைம்ல 10 நாள் முடிஞ்சிருது. அதுலயும் தாண்டி வந்து இந்த டிராவலிங் டைம்ல இந்த டயட் இந்த உடற்பயிற்சி எல்லாம் ரொம்ப அடிவாகும். இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி தான் இறங்கிட்டேன். ஒரு அடியா வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டோம் பெங்களூருக்கு. வந்த உடனே இந்த பார்சல் வந்துச்சு. இந்த பார்சல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நாலு வீடியோல சொல்றேன். வீடியோ கடைசியில சொன்னேன் எதனால இத்தனை நாள் வீடியோ டிலே ஆச்சுன்னு சொல்லி. சோ அதுதான் இது. ஒன்னில மக்களே, நம்ம வீட்டுல வந்து ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இந்த பீரோ கொஞ்சம் தள்ளுன்னு அதுல கண்ணாடி இருந்தது பார்க்கல. ஆனா பெரிய ஒரு ஆப்போசிச்சு. இந்த மாதிரி இந்த பீரோ வேலை என்ன பண்றதா பார்த்து உசாரா பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஃபோக்கஸா இருங்க. மிக்க நன்றி.